வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். லீஃப் ஸ்டுடியோஸ் இந்த கம்பெனிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் முந்தி பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எங்கள் முன்னாடி இருக்கிற இந்த 3 ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ரிவ்யூக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, இந்த லீஃப் கம்பெனிலேருந்து வந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய காது கேட்கும் தன்மைக்கு ஏற்றாப்புல மியூசிக் ப்ரொஃபைலை அவங்களுக்காகவே பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்மளுடைய கைரேகை மாதிரி தான் ஒவ்வொருத்தனுடைய காது கேட்கும் தன்மையுமே பார்த்தீங்கன்னா மாறுபடும். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஆடியோ ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்குங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஆடியோ ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். அப்படி நான் போடுறப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. சில பேருக்கு பேஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ட்ரபிள் பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் கிளியரா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் விட ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃப்ரீக்வன்சியை கேட்கறதுக்கான தன்மை பார்த்தீங்கன்னா மாறுபடும். இப்படி ஒவ்வொருத்தருடைய காது கேட்கும் தன்மையும் வித்தியாசமா இருக்கிறப்போ ஒரே ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் எப்படி பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னு தான் இந்த லீஃப் கம்பெனிலேருந்து ஒரு யோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சவுண்ட் கோர்னுடைய ப்ராடக்ட்னுடைய ரிவ்யூவில் கூட நான் பார்த்துருந்தேன். பட் சவுண்ட் கோர், சோனி இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிலேருந்து வந்த பட்ஜெட் ரேஞ்ச் செக்மெண்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் செட் ஆகாது. ஆனால் லீஃபை பொறுத்த மட்டும் அவங்க கம்பெனியில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த அப்ளிகேஷன் செட் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல ஆப் சொல்லுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுறது கேட்குறாங்க. இது சைன் அப் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர்லாம் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா உங்க லிஸ்ட்ல இருந்து உங்ககிட்ட எந்த லீஃப் ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்க சூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஒன்லி லீஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், வேற கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம சேனல் பார்த்துருந்தவங்க பல பேர் இந்த லீஃப் கம்பெனில இருந்து ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். அதுல சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணும். அந்த டெஸ்ட்ல என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்வன்சிலிருந்து சவுண்ட் வந்து எமிட் பண்ணும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிலிருந்து வர்ற சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு நீங்க எஸ் ஆர் நோ நீங்க கொடுக்கணும். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெஸ்டோட ரிசல்ட்டை வச்சு உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ் சவுண்ட் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணும். இந்த சவுண்ட் ப்ரொஃபைல் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறுபடும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த லீஃப் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் டைப் ஆஃப் இயர்ஃபோன். லீஃப் பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இன்இயர் இயர்ஃபோன்ஸ். லீஃப் ஃப்ளெக்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு இன்இயர் இயர்ஃபோன்ஸ். ஸோ இதில் 3 வச்சு நான் டெஸ்ட் பண்ணி கேட்குறப்போ இதுல இருந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா வித்தியாசமா மாறுச்சு. எப்படி மாறுச்சு, எப்படி வித்தியாசப்படுச்சு அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த லீஃப் பீஸ்ட் நான் வச்சு நான் கேட்கிறப்போ இதுல டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 70 இந்த மாதிரி ஸ்கோர் வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஹியரிங் ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹியரிங் ஸ்கோருக்கு ஏற்றாப்புல தான் அவங்களுடைய சவுண்ட் ப்ரொஃபைலை அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹியரிங் ப்ரொஃபைல் எனக்கு 17 வந்துச்சு. அந்த பர்சனலைஸ் ப்ரொஃபைலை எனேபிள் பண்ணி நான் பாட்டு கேட்டப்போ நார்மல் மோடுக்கும் பர்சனலைஸ் மோடுக்கும் வித்தியாசம் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6-7% வரைக்கும் வித்தியாசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். வித்தியாசப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 6-7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6-7% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டா எனக்கு ஃபீல் ஆகல. அஃப்கோர்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு, நார்மல் மோடுக்கும் பர்சனலைஸ் மோடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இந்த ஓவர் ஹெட் ஆன் இயர் டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ்ல டிஃபரன்ஸ் நான் அவ்வளவா ஃபீல் பண்ணல. பட் டிஃபரன்ஸ் நான் எந்த ப்ராடக்ட்ல நான் அதிகமாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த லீஃப் ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு இன்இயர் டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ். ஸோ இதில் நான் டெஸ்ட் நான் எடுத்தப்போ என்னுடைய ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கோருக்கு ஏற்றாப்புல ஒரு ப்ரொஃபைல் அவங்க கிரியேட் பண்ணி அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த பர்சனலைஸ் ப்ரொஃபைலுக்கும் நார்மல் ப்ரொஃபைலுக்கும் சவுண்டு வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 20% வரைக்கும் எனக்கு வித்தியாசம் கிடைச்சிச்சு. அதாவது 20% வரைக்கும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. பேஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஓவராலா சவுண்ட் ஸ்டேஜிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு. பட் எல்லாத்தோட முக்கியமா ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கிளியராகவும் கிறிஸ்பாகவும் இருந்தது எனக்கு. இந்த லீஃப் ஃப்ளெக்ஸுக்கும் லீஃப் பட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்கோர் தான் கிடைச்சிச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. ப்ராபப்லி இது ரெண்டுமே இன்இயர் டைப்புங்கிறதுனால காதுக்குள்ள போய் சீலா இருந்தனால அந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு சீக்கிரமா கேட்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்த மட்டும் லீஃப் கம்பெனிலேருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே தரமாகவும் இருக்கு, வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்தியன் கம்பெனி வேற. ஸோ இந்த கம்பெனிலேருந்து ஒரு இனோவேட்டிவா ஒரு அப்ளிகேஷன் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒவ்வொருத்தருக்குமே பர்சனலைஸ் ஹியரிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஒரு யூனிக்கான ஒரு எஃபர்ட், நல்ல ஒரு எஃபர்ட்டும் கூட, ரிசல்ட்டுமே நல்லா இருக்கு.
ஸோ உங்ககிட்ட லீஃப் கம்பெனிலேருந்து அந்த ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பை தி வே இந்த லீஃப் கம்பெனிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லீஃப் பட்ஸ் இது வேணாம், இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. பட் மற்றபடி லீஃப் ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஆனியன் டைப்பில் இந்த லீஃப் பீஸ்டாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூக்கான லிங்க்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. பட் இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அமேசானில் அவைலபிளா இல்லை இப்பொழுதைக்கு, அவங்களுடைய சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம சேனல்லேருந்து போறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனும் உண்டு. அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை அப்ளை பண்ணி நீங்க வாங்கணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் உபயோகமாகவும் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.